வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டோட குவிக் அப்டேட்ஸ் வந்து பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது நியூஸ் இருந்தால் அதை பற்றி பேசலாம். அப்புறமா பிட்காயின் பற்றி பேசலாம். ஸோ இந்த வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து மேக்டெக் தமிழ் நோடுறாமா நோ கிளிக் பேட் பண்ண டெக் இப்போ வாங்க வீடியோ போகலாம். நம்ம வீடியோஸ்ல சொல்றது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்க ஏதாவது காயின்ல இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. உங்களோட ரிஸ்க்கு நீங்க தான் பொறுப்பு. அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்க தான் பொறுப்பு. நன்றி. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேசலாம். ஓகேங்களா? ஸோ பிட்காயின் வந்து நான் வந்து 1 hour சார்ட்டை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் தெரியும். நேற்றோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் அப்டேட் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா வீடியோ ஆஃப்டர் வெரி வெரி லாங் டைம்னு சொல்லலாம். ஸோ அந்த காரணம்னு சொல்லியிருக்கேன் வீடியோவில் எதுக்காக நான் வீடியோ வந்து போடலன்ட்டு. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கமெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது நிறையா கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் யூ ப்ரோ இருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா என்னை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ கீப் சப்போர்ட்டிங்னு சொன்னால் ஸோ கொஞ்சம் நாள் பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போட முடியல. பட் இனியிலன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துடும். ஸோ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து பார்க்கும்போது இப்போது ஒரு புல் ஃப்ளாக் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். 4 hourல வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 4 hourல பார்த்திங்கன்னா ஒரு புல் ஃப்ளாக் வந்து பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன் அரௌண்ட் 61,500 இல்லை 60,500 to 61,500 கிட்ட வந்து போகலாமன்ட்டு. ஸோ அதே மாதிரி பிட்காயின் வந்து 61,500 கிட்ட வந்து போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 59,300 சப்போர்ட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 200 EMA அப்புறமா 200 MA வந்து சப்போர்ட்டாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் டைம் டெய்லியில் வந்து பார்க்கும்போது டெய்லியில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ரைசிங் மெத்தட்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 3 ரைசிங் மெத்தட் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த வேர்ஜ் ஆஃப் அ பிளே அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் பெரிய க்ரீன் கேண்டல் 3 சின்ன ரெட் கேண்டல் அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டலாக க்ளோஸ் ஆகிருக்கு நேத்தோட கேண்டல். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டலாக வந்து தெரிய வருது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஏ எது வந்து பேசினாலுமே மோஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. பட் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எஃப்எம்சியோட மீட்டிங் வந்து முடிய போகுது. ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட இந்தியன் ஸ்டாண்ட் டைம் 11:30 அதாவது 11:30 மணிக்கிட்ட பார்த்திங்கன்னா எஃப்எம்சியோட ரிசல்ட்ஸ் வந்து வர போகுது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏற்றிருக்காங்களா, மோஸ்ட்டாக ஏற்ற மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ பாஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை கட் பண்ணியிருக்காங்களா. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போ கட் தான். ஸோ எவ்வளோ கட் பண்ணுவாங்க அது வந்து மேட்டர். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா கட்டு தான் வந்து தெரியும் எல்லாருக்கும். பட் எவ்வளோ கட் பண்ணுவாங்க ஸோ அது பொறுத்து தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படின்னு 25 BPS வந்து கட் பண்ணாக்கா மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படாது. ஸோ கொஞ்சம் டம்ப் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னு 50 BPS வந்து கட் பண்ணாக்கா ஃபஸ்ட்டு மேலே தூக்கிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா செல் த நியூஸ். பட் எப்படி இருந்தாலுமே ரேட் கட் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ செல் த நியூஸாக வந்து ப்ளே அவுட் ஆக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்தீரியம் வந்து பார்க்கலாம். ஸோ எத்தீரியம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சேம். ஸோ நேற்று எப்படின்னு சொன்னோம் அதே ஒரு ஜோனில் தான் இருக்குது. அரௌண்ட் $2,300 கிட்ட இருக்குது. ஸோ இந்த 20 EMA பார்த்தீங்கன்னா மேலே வந்து விட மாட்டேங்குது. அப்புறமா ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 0.236 ஆஃப் த ஃபிப் லெவல் அரௌண்ட் 2,580 கிட்ட வந்து வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாமினன்ஸ் வந்து பார்க்கும்போது டாமினன்ஸ் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஆட்டை காட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லலாம். ஸோ டாமினன்ஸ் வந்து ஆட்டை காட்டிகிட்டு இருக்கான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கும்போது 58.3% வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. பட் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்குன்னா மேலே வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து எங்கே போய் முடிய போகுதோன்னு தெரில. ஸோ ஆல்டெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வரைக்கும் மரணமில் தான் இருக்குது. ஸோ மரணம்லேருந்து கொஞ்சம் ஏங்கிது. அப்பாடா கொஞ்சம் உயிர் வந்துச்சா அப்படின்னு வந்து ஏகிது மூச்சு விடுறதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க ஆல்ட்டெல்லாம். பட் டாமினன்ஸ் டம்ப் அதாவது டாமினன்ஸ் பம்ப் இப்படி ஆகுது. அப்புறமா பிட்காயின் ஸ்டேபிள் டம்ப் ஆகிறதால மறுபடியும் போய் மறுநாள்லேயே போயிடுது. ஸோ இது வந்து ஆல் சீசன் என்ன வரைக்கும் ஸ்டார்ட் ஆகலைன்னு வந்து தெரிய வருது. அப்புறமா ஆல் சீசனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா லாங் டர்ம். பட் டாமினன்ஸ் இப்படி இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா நம்ம வேறு சின்ன ப்ராஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்க்கலாம். சில காயின்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பம்ப் ஆகுது. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மேக்டெக் தமிழ் சிக்னல் ஃபேமிலி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி சிக்னல்ஸ் நான் உங்களுக்கு தருவேன். ஸோ அது வந்து எப்படி ஜாயின் பண்ணின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும். அது ஃபில் பண்ணிட்டு என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து எத்தீரியம் அதாவது ஐபிட் வந்து பார்க்கும்போது ஐபிட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் இருந்தது இல்லையா. ஸோ அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இங்கே பாருங்கள். ஸோ கேப் வந்து நேற்று அந்த கேப் ஃபில் பண்ணிடுச்சு.
ஸோ இந்த கேப் ஃபில் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதே கேப்போட லோவர் ட்ரெண்டில் பாக்ஸ் அதாவது லோவர் ஜோன் கிட்ட பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகிருக்கு. பட் கீழே வந்து பார்க்கும்போது இன்ன வரைக்கும் ஒரு கேப் இருக்குது. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளோட பிடிசியோட CME கேப் கூட இருக்குது, விச் இஸ் அரௌண்ட் $53,900. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து போகும். பட் எப்போ போகும் அதை வந்து இப்போ தான் பார்க்கணும். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூவ் ஆகலாம். ஸோ டாலர் இண்டெக்ஸ்க்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸ் பார்க்கும்போது டாலர் இண்டெக்ஸ் கொஞ்சம் வந்து மேலே வந்து போகிற மாதிரி தெரிய வருது. பட் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிஜெக்ஷன் அதாவது பிரேக் டவுன் வந்து கொடுத்துருக்கு ஃப்ரம் த சப்போர்ட் ஜோன். பிட்காயின் மேலே போனதால் டாலர் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா டம்ப் ஆகிடுச்சு. ஸோ இன்னையோட மீட்டிங்கோட டிசிஷன் தான் பார்த்திங்கன்னா தீர்மானிக்கும் டாலர் இண்டெக்ஸ்க்கும் ஆகட்டும் அப்புறமா மார்க்கெட்டுக்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸ் சாதகமாக வருமா இல்லை மார்க்கெட்டுக்கு சாதகம் வருமா அதை வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம S&P 500 இண்டெக்ஸ் நேற்று வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு அசனிங் ட்ரையாங்கல் இருக்குன்ட்டு. ஸோ அந்த அசனிங் ட்ரையாங்கல் இன்ன வரைக்கும் இருக்குது. அப்புறமா நேற்று பார்த்திங்கன்னா S&P 500 இண்டெக்ஸ் வந்து ஆல் டைம் ஹை அடிச்சிருக்கு. ஸோ நாட் ஓன்லி S&P 500 இண்டெக்ஸ் நம்மள மார்க்கெட் மட்டும் கிடையாது, டோட்டல் குளோபல் மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா ஃபெடோட டிசிஷனுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி வருது அது வந்து பொறுத்து தான் பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸ் இங்கே இருக்குது. ஃபண்டிங் ரேட்ஸில் அவ்வளோ பெருசாக வந்து இது இல்லை. ஸோ கொஞ்சம் பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிருக்கு. பட் இட்ஸ் ஸ்டில் இன் நியூட்ரல் தான் சொல்லலாம். பட் கொஞ்சம் பாசிட்டிவ் மாறி ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் ஜாஸ்தி வந்து மாறிச்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது மார்க்கெட்டுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஸ்வீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த லிக்விடேஷன் ஹீட் மேப் பார்க்கும்போது அரௌண்ட் 24 hour கிட்ட அதாவது 24 hours பார்க்கும்போது மேலே தான் பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது அரௌண்ட் 61,400 கிட்ட. அப்புறமா 3 daysல வந்து பார்க்கும்போது கீழே இருக்குதுன்னு சொல்லலாம், மேலே தான் இருக்குது. ஸோ சேம் ஜோனில். அப்புறமா வீக்லியில் பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். ஓகேங்களா. ஸோ வீக்லியே தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கும்போது லிக்விடிட்டி வந்து எங்கே இது சேஞ்ச் ஆகல பார்த்திங்கன்னா கீழே இருக்குது 57,000 கிட்ட. ஸோ மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு இந்த ரேட் கட் ஆனாலுமே ஃபஸ்ட்டு மேலே கொஞ்சம் பம்ப் ஆகிட்டு இந்த லிக்விடிட்டியில் கிராப் பண்ணிட்டு அரௌண்ட் 61,000 62,000 கிட்ட கிராப் பண்ணிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா கீழே வந்து கிராப் பண்ண வரலாம். அப்படி தான் எனக்கு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க, மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நேற்றோட வீடியோவில் நான் வந்து ஒரு கேம் பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா பைனான்ஸோட கேம்னு சொல்லலாம். ஸோ அது பேர் பார்த்திங்கன்னா மூன்பிக்ஸ். ஸோ அந்த கேமு பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்தது. நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து போட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சில பேர் வந்து இல்லை ப்ரோ இது வந்து ஸ்கேமு டோன்ட் ப்ரொமோட்னு போட்டிருந்தாங்க. ஸோ மார்க்கெட் நான் வந்து போடும்போதும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அப்படி தான் சொன்னீங்க, ஸ்கேமு ப்ரொமோட் பண்ணாதீங்க பேட் ப்ரொமோஷன் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பட் கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது. நான் வந்து எந்த பேட் ப்ரொமோஷனும் பார்த்தீங்கன்னா பண்ணுறதில்ல. அதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-3 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போல்லாம் நோ ப்ரொமோஷன் அட் ஆல். ஸோ எந்த ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு லெஜிட்டாக வருதோ ஸோ அதை பார்த்திங்கன்னா நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி நேற்று வந்து பண்ணியிருந்தேன், உங்களுக்கு தெரியும். ஸோ அப்புறமா பார்த்திங்கன்னா பைனான்ஸே பார்த்திங்கன்னா அவனோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் இப்படி வந்து போட்டிருந்தாங்க. நம்மளோட டிஜி கேம் பற்றி நம்மளுக்கு வந்து தெரியும். பட் அதை பார்த்திங்கன்னா லீக் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு லான்ச் டேட்டுக்கு முன்னாடி லீக் ஆனதால் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்து கம்யூனிட்டியோட ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி இந்த மாதிரி கேமோட டியூனிங் பண்ணுறதாகட்டும் ஏதாவது அப்டேட்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு வந்து நம்ம வந்து கூடிய சீக்கிரமே வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா அதாவது ப்ளே டு ஏர்ன் கேம்னு சொல்லலாம். ஸோ வந்த கேம்ஸில் பார்த்திங்கன்னா இது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கேமாக இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஏர் ட்ராப்பாக இருக்க போகுது அப்படி தான் தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் பேக் பை பைனான்ஸ் அண்ட் பைனான்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் இல்லைங்களா. ஸோ நீங்கள் இந்த கேம் ஆடி நல்ல ஒரு ஏர் ட்ராப் வந்து எடுக்க விரும்புகிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா இனியோட டிஸ்கிரிப்ஷன் ஆகட்டும் நேத்தோட டிஸ்கிரிப்ஷன் ஆகட்டும் ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து கேமோட லிங்க் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு டைரெக்டாக நீங்கள் கேமுக்கு போயிடலாம். எந்த ஒரு கஷ்டமே படைய தேவையில்லைன்னு சொன்னால் ஓகேங்களா. ஸோ டைரெக்டாக அவங்களை அந்த கேமுக்கு வந்து கூட்டு போயிடும். ஸோ அந்த கேம் ஆடி ஏர் ட்ராப் வந்து ரெடியாங்க நல்ல ஒரு பெரிய ஏர் ட்ராப்பை வந்து வரலாம் ஓகேங்களா. ஸோ அதான் நம்மளே இந்த வீடியோட முடிவுக்கு வரும். ஸோ இந்த ஒரு 11:30 மணி நம்ம வந்து பார்க்கலாம் மார்க்கெட் என்ன தான் வந்து காட்டுதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுவாங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தட்டிவிடுங்க. அப்போ இந்த மாதிரி வீடியோ சொல்லலாம் சார் மேக்டெக் தமிழ் டெலிகிராம் கும்சாமெல்லாம் உங்கள் விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் சைனிங் ஆஃப் நீங்கள் அங்கே பாதுகாப்பாருங்க. நன்றி வணக்கம்.